அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாதத்துக்கு பலவிதமான சிறப்பு பெயர்களை உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. பலவிதமான சிறப்பான பெயர்கள் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்குது. ரமலானுடைய மாதம் என்றா அது ஷஹருர் ரஹ்மா, ரஹ்மத்துக்குரிய மாதம். ஷஹருல் மக்ஃபிரா, பாவ மன்னிப்புடைய மாதம். அதே போல ஷஹருல் ஸப்ர், பொறுமையுடைய மாதம். ஷஹருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். ஷஹரு இத்கு மினன் நார், நரக விடுதலையுடைய மாதம். ஷஹருல் முவாசாத், ஒற்றுமையுடைய மாதம். இப்படி ரமலானுடைய மாதத்துக்கு பல விதமான சிறப்பு பெயர்களை உலமாக்கள் சொல்லியிருந்தாலும் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் தான், மிக முக்கியமான ஒரு சிறப்பு பெயர் தான் ஷஹருல் ஃபுகரா. ரமலானுடைய மாதம் அது ஏழைகளுடைய மாதம். அதே போல ஷஹரு சதகா, ரமலானுடைய மாதம் சதகாவுக்குரிய மாதம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ரமலானுடைய மாத நோன்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாக்கின பல காரணங்கள்ல மிக முக்கியமான ஒரு காரணம் தான் ஏழைகளுடைய உணர்வை மனிதர்கள் விளங்கிக் கொள்ளணும், ஏழைகளுடைய பசிய மனிதர்கள் விளங்கிக் கொள்ளணும், ஏழைகளுடைய கஷ்ட நஷ்டங்களை மனிதர்கள் விளங்கிக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாதத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஏனென்றால் இந்த உலகத்துல ஏழைகளுடைய ரப்பும் அல்லாஹ்தான். தனவந்தர்கள், செல்வம் படைத்த பணக்காரர்களுடைய மனிதர்களுடைய ரப்பும் அல்லாஹ்தான். எந்த விதமான பாகுபாடும் ரப்புடைய விஷயத்துல மனிதர்களுக்கு மத்தியில கிடையாது. அல்லாஹு தஆலா உலகத்துல ஏழைகளையும் படைத்திருக்கிறான், பணக்கார தனவந்தர்களையும் படைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஏன் இப்படி படைத்தான் என்றா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான் தெளிவாக. லியத்தகித பஅதுஹும் பஅதா, மனிதர்களுக்கு மத்தியில ஏற்ற தாழ்வுகளை ஏன் வச்சுக்கிறோம் தெரியுமா? ஒரு கூட்டத்தை பணக்காரனா படைச்சிக்கிறோம், இன்னொரு கூட்டத்தை ஏழைகளா படைச்சிக்கிறோம். ஏன் இப்படி நாங்க வச்சுக்கிறோம் தெரியுமா? உலகத்துடைய நிலைமை அப்பதான் பேலன்ஸா போகும். ஒரு ஊர்ல எல்லா மனிதர்களும் தனவந்தர்கள் ஆகிக்கிறாங்க, எல்லா மனிதர்களும் பணக்காரன் ஆகிக்கிறாங்க என்றா அந்த ஊர்ல ஜகாத்துடைய ஹக்குகளை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம வைத்துடுவாங்க. ஒரு கம்பெனியில எல்லாம் முதலாளி, இப்ப வேலை செய்யக்கூடிய தொழிலாளி ஈக்க மாட்டார். ஒரு ஊர்ல எல்லாம் அரசர் ஆகிக்கிறாங்க, வேலையாட்கள் யாரும் கிடையாது. ஒரு ஊர்ல எல்லாம் முதலாளி ஆகிக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய நிலைமையில ஈக்கிறாங்க. அப்ப ரோட் தூக்குறதுக்கு, அந்த பாதைகளை கிளீன் பண்றதுக்கு, ஊரை கிளீன் பண்றதுக்கு இதுக்குரிய மக்கள் ஈக்க மாட்டார். அப்ப யாரும் பணக்காரர்கள் விரும்பி பணக்காரனாக அல்ல, ஏழைகள் விரும்பி ஏழையாக அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், உலகத்துடைய நிலைமையை பேலன்ஸ் ஆக்கதான் நாங்க ஏழைகளையும் படைத்தோம், பணக்காரனையும் படைத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே யாரெல்லாம் அல்லாஹு தஆலா வசதி வாய்ப்புள்ள மனிதர்களாக துனியால வாழ வச்சிருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வேண்டிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வேண்டுகோள் தான், யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்குதோ, யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா பொருள்கள்ல செல்வங்கள பரக்கத்தை வைத்திருக்கிறானோ இவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை தான் அவர்களுக்கு கீழால இருக்கக்கூடிய இந்த ஏழைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது. குர்ஆன்ல அல்லாஹ் மிக முக்கியமான ஒருவனுடைய உதாரணத்தை முன்வைக்கிறான். யாரெண்டா காரூன் என்று சொல்லக்கூடிய மனிதன் உதாரணம். இந்த காரூன் என்றா யாரெண்டா முழு உலகத்துல இவனை போல ஒரு பணக்காரன் இதுக்கு முன்னால வந்ததும் கிடையாது, இதுக்கு பின்னால வரப்போறதும் கிடையாது. அப்படி பெரிய ஒரு செல்வந்தன் அல்லாஹு தஆலா வைத்திருந்தான் காரூன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காரூனுடைய விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்றான். ஆரம்ப காலத்துல அல்லாஹு தஆலா இந்த காரூன் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வாழ்ந்தவன், அழகான முறையில தௌராத் ஓதக்கூடியவன். அல்லாஹு தஆலா பெரிய ஒரு செல்வத்தை இவனுடைய வாழ்க்கையில புதையல் ஏற்படுத்தி கொடுத்தான். கிதாபுகள்ல பதிவு செய்யறாங்க, லட்சக்கணக்கான கசானாக்களுக்கு சொந்தக்காரனா மாறினான். சும்மா ஒன்று ரெண்டு விஷயங்கள் அல்ல, லட்சக்கணக்கான கசானாக்களுக்கு சொந்தக்காரன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபதகா அலைஹிம் வ ஆதைனாஹு மினல் குனூஸி, அவனுக்கு நாம புதையல்களை கொடுத்தோம். இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்வதி உலில் குவா, அந்த புதையல்களுடைய சாவிகளை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்.
சாவிகளை சுமக்கிறதுக்கு சக்தியான பெரிய ஒரு கூட்டம் சேர்ந்தாலும் அந்த சாவிகளை சுமக்கலாம். ஐதான் கிதாபில் எழுதுறாங்க, அவனுடைய ஒரு கசானுடைய சாவியை மட்டும் கிட்டத்தட்ட 70 ஒட்டகங்கள் சேர்ந்து தூக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு நாங்க அவனை பெரிய ஒரு செல்வந்தனா மாத்திடும். செல்வந்தனா மாத்தி அவனுக்கு சில கட்டளைகள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 4 விதமான கட்டளைகளை சொன்னான். அதுல ஒன்னாவதுதான் நான் உனக்கு தங்கிருக்கக்கூடிய சொத்து செல்வங்களை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்க மறந்துடாத. ஆகிரத்த வாழ்க்கையில சம்பாதி. துனியால உனக்கு ஒரு பங்கீக்குது, உனக்கு ஒரு கடமைக்குது, அத நீ துனியால மறந்துடாத. உனக்கு நான் எப்படி சொத்து செல்வங்களை தந்து உபகாரம் செஞ்சிருக்கிறனோ அத போல அடுத்த மனிதர்களுக்கும் நீ இத சொத்து செல்வங்களை கொடுத்து உபகாரம் செய். கடைசியாக அல்லாஹ் சொல்றான், வலா தபஸில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த சொத்து செல்வங்களை கொண்டு பூமியில குழப்பங்களை கொண்டு வராத. சொத்து செல்வங்களை கொண்டு பெருமை அடிக்காத, வசதி வாய்ப்பை கொண்டு பெருமை அடிக்காத. அல்லாஹ் குர்ஆன்ல காரூனுக்கு இது ஏவினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல எவ்வளவு பேர் சொத்து செல்வங்களை கொண்டு வாழ்க்கையில பெருமை அடிக்கிறத பாக்குறோம். எல்லாரும் அல்ல, ஒரு சில கூட்டமீகிறான். இவங்க நிலைமைகளை மறந்துட்டான். அல்லாஹு தஆலா யார் என்ற உண்மையை இவங்க மறந்துட்டான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொத்து செல்வங்களை கொண்டு பெருமை, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு பெருமை, பேர் புகழை கொண்டு பெருமை, வாழ்க்கையில பெருமையோட உச்சகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நிலைமையை மறந்துட்டான். அல்லாஹு தஆலா இப்ப இந்த காலத்துல வாழக்கூடிய பெரிய பெரிய தனவந்தர்களை விட பெரிய சொத்துக்காரர்கள் அல்லாஹ் துனியால வாழ வச்சான். காரூன போல, ஃபிரௌன போல. ஃபிரௌன் என்ன செஞ்சான்? ரப்புக்குமுல் அலா, முழு உலகத்துல எல்லா ரப்புக்கு எல்லாம் பெரிய ரப் என்று சொல்லி அவனை பெருமையாக பேசினான். ரப்புக்கு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி பேசினான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எல்லாம் ஒரு கணம் யோசிக்கணும். நாங்க எவ்வளவு அல்லாஹ் தஆலா எங்கட வாழ்க்கையில செல்வங்களை ஏற்படுத்தினாலும் ஒரு நிமிஷத்துல அல்லாஹ் நாடினான் எங்கட நிலைமைகளை மாத்திடுவான். காரூனுக்கு அவ்வளவு பெரிய சொத்து செல்வத்தை கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா ஒரு நிமிஷத்துல நிலைமையை மாத்தினான். இவன் எப்படி பேசினான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, இதெல்லாம் நான் என்னுடைய டேலண்ட்ல நான் சம்பாதிச்சது, என்னுடைய அறிவால நான் சம்பாதிச்சது. இப்படி என்பதாக பெருமை பேசிக்கொண்டே நான் அல்லாஹ்வை மறந்த நிலைமையில வாழ்ந்தான். அல்லாஹு தஆலா பூமிக்கு சுழி வாங்குமாறு உத்தரவிட்டான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ஒரு சின்ன பிரச்சனையில இதுவரை காலமும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இன்னமும் அவன் சுழி வாங்கப்பட்டு கொண்டுதான் நீங்கிறான் பூமியில. ஒரு நிலைமையில அல்லாஹ்வுடைய நிலைமையை மாத்தினான், ஒரு செகண்ட். அதே போல ஃபிரௌன் ஒரு நிமிஷத்துல அவனுடைய நிலைமையை அல்லாஹ் கடல்ல வச்சு மாத்தினான். பல்ஹம் இப்னு பாஹூரா முஸ்தஜாபு துஆ, கைய தூக்கி துஆ செஞ்சா, கைய பணிய போட முன்னுக்கு துஆ கபூல். இவருடைய நிலைமை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், பல்ஹம் இப்னு பாஹூரா ஒரு நாய போலன்னு சொல்றான். ஏன் நல்ல நிலைமைகளை மாத்திரம் தெரியுமா? குடுத்த நிஅமத்தை கொண்டு வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில எங்களுக்கு வசதி வாய்ப்பு தந்தானா ஏன் தந்தான் என்பதாக ஒரு கணம் யோசிக்கும். ஏன் எங்கள் அல்லாஹ் துனியால வசதி வாய்ப்புள்ள மனிதனை வச்சுக்கிறான்? ஏன் மத்த மனுஷன் ஏழையா வச்சுக்கிறான்? என்ன காரணம்? அல்லாஹ் தஆலா எங்களை பார்க்கிறான், வசதி வாய்ப்பை தந்து சோதிக்கிறான். வாழ்க்கையில அவர்களுக்கு ஏழ்மையை கொடுத்து சோதிக்கிறான், எங்களுக்கு வசதி வாய்ப்பை தந்து சோதிக்கிறான். ஆனா கவலை என்ன தெரியுமா? இந்த காலத்துல தாராளமா உழைக்கணும், ஹலாலான முறையில எவ்வளவு பொருள் தேடுங்க, எவ்வளவு சம்பாதிங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா சம்பரிச்சு 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 எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேடுறோம், அது ஓகே, அதை நாங்க கபூல் செய்யணும். ஆனா அதை தாண்டி பிள்ளைக்கு பெரிய ஹக்குன்னு சேர்க்கிறான். சரி, பிள்ளையுடைய தேவைக்கும் சேர்க்கதான் வேணும், அதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலும் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு பிள்ளைக்கு சேர்க்கிறது, பேரம் பேத்திக்கு சேர்க்கிறது, பேரண்ட பிள்ளைகளுக்கு சேர்க்கிறது, பெரிய பெரிய அவங்களோட முழு பரம்பரைக்குமே சேர்த்து வைக்கிறான். கிட்டத்தட்ட 5 பரம்பரை 6 பரம்பரை உட்கார்ந்து தின்னக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பை சேர்த்து வைக்கிறான். அதுதான் பெரியார்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? இந்த வார்த்தைய வாழ்க்கையில நல்ல நினைவுல வச்சுவோம். சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, உன்னோட பிள்ளைகள் ஊனமா ஈந்தா மட்டும் அவங்களுக்கு சொத்து செல்வத்தை சேர்த்து வை. உன்னோட பிள்ளைகள்
ஊனமா ஈந்தா வாழ்க்கையில சொத்து செல்வத்தை சேர்த்து வைங்க. அப்படி இல்லையா, பிள்ளைகள் உஜாரா ஈக்கிறாங்களா, சொத்து செல்வத்தை சேர்த்து வச்சு பிள்ளைங்களை ஊனமாக்கிறாங்க. நாளைக்கு பின்னைக்கு நாங்க சேர்த்து வைப்போம், அந்த பிள்ளை உழைப்பின்றாவே வெறுத்துருவான். அப்படதான் சொத்தீங்குது, அப்படதான் சொத்தீங்குது. இதை வச்சு அவன் வாழ ஆரம்பிப்பான். உழைப்பென்ற என்னென்றே தெரியாம வைத்துடும், உழைப்பென்ற என்னென்றே அவனுக்கு தெரியாம வைத்துடும். அதனால அந்த அளவுக்கு நாங்க சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. அதுதான் குர்ஆன் எங்களுக்கு செல்லுது. உங்களுக்கு மேல் மிச்சமாக அல்லாஹ் தந்திக்கிறானா, நீங்க என்ன செய்யுங்க, அடுத்த மக்கள் இல்லாதவங்க அவளுக்கு கொடு, அவளுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்தை சம்பாதிக்க லேசான ஒரு வழிதான் சொதப்பா. சொதப்பா லேசான வழி. கண்ணியமிக்கவர்களே, எங்களோட சொத்து செல்வத்தை கொண்டு எல்லாம் கேட்கிறாங்களே, பணம் காசை வச்சு சொர்க்கத்தை வேங்கியலுமா, வேங்கியலும். ஆனா நேரடியா கொடுத்தில்ல வேங்குறது. ஏழைகளுக்கு உதவி செய்யறதால, தேவையுடைய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறதால சொத்து செல்வத்தை கொண்டு சொர்க்கத்தை சேர்க்கிறது, சொர்க்கத்தை வாங்க முடியும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா ஆக பெரியோரு சொர்க்கத்தை சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஒரு அமல கால் அடியில சந்திக்கிறான் சதக்காவா. இந்த சதக்காவை பத்தி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கக்கூடிய ஆரம்ப நேரத்துல அல்லாஹ் மலைகளை படைச்சான் பூமியை உறுதியாக்க. குர்ஆன்ல இதை சொல்றான், வல்ஜிபால அவுதாகா. அல்லாஹு தஆலா மலைகளை படைச்சிக்கிறான் துனியால, ஏனென்றா பூமியை உறுதியாக்குறதுக்காக வேண்டி மலைகளை படைச்சிக்கிறான். இந்த மலைகளை படைச்சதுக்கு பின்னால மலாயிக்காமார்கள் அல்லாஹ் கிட்ட வந்து கேட்டாங்க, யா அல்லாஹ், முழு உலகத்துல கல்லு மலைகளை படைச்சு வச்சுக்கிறியே, சரியான உறுதியாகிக்குது, இந்த கல்லு மலைகளை விட பலமான ஒரு விஷயம் துனியால இருக்குதா, உலகத்துல நீ படைச்சிக்கிறியா? இந்த நேரத்துல சொன்னான் அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா, கல்லு மலைகளை விட பலமான விஷயம் என்ன தெரியுமா, இரும்பு. இரும்ப நான் படைச்சி, எவ்வளவு பெரிய கல்லு மலையா இருந்தாலும் இரும்ப கொண்டு உடைச்சிடலாம். அதுக்கு பிறகு மலாயிக்காமார்கள் வந்து கேட்கிறாங்க, இந்த இரும்பை விட பலமான ஒரு விஷயம் நீங்கதான் சொன்னாங்க. இரும்பை விட பலமான விஷயம் தான் நெருப்பு. இந்த நெருப்பை நான் படைச்சிக்கிறேன், எவ்வளவு பெரிய இரும்பாக இருந்தாலும் நெருப்பை கொண்டு வாழ்க்கையில உருக்கிறேன். எவ்வளவு பெரிய இரும்பு இருந்தாலும் எவ்வளவு உறுதியா இருந்தாலும் உருக்கி முடியும் சொன்னாங்க. இந்த நெருப்பை விட பலமான விஷயம் நீங்கதான் சொன்னான் அல்லாஹு தஆலா. நெருப்பை விட பலம் தான் தண்ணீர். நீர் அல்லாஹ் படைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய நெருப்பாக இருந்தாலும் நீரை கொண்டு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதுக்கு போற மலாயிக்காமார்கள் கேட்டாங்க, நீரை விட பலமான விஷயம் நீங்கதான் அல்லாஹ் சொன்னாங்க. நீரை விட பலமான விஷயம் தான் காற்று. காற்றை கொண்டுதான் அல்லாஹு தஆலா கடலை இயக்கிறார். கடலுடைய அலைகள் இயங்குறது அல்லாஹ் காற்றைதான் சபபாக வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய தண்ணி ஆயிருந்தாலும் காற்றை கொண்டு கண்ட்ரோலுக்கு வச்சிருவோம். அப்ப மலாயிக்காமார்கள் கேட்டாங்க, யாழ் இந்த 5 பஞ்சு பூதங்களை விடவும் பலமான ஒரு விஷயத்தை நீ துனியால வச்சுக்கிறியா? அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னான்? அல்லாஹு தஆலா சொன்ன மலாயிக்காமார்கள் கிட்ட, இந்த முழு பஞ்ச பூதங்களை விடவும் துனியால பலமான ஒரு விடயம் நீக்குதென்றா, ஒரு முஸ்லிமான அடியான் தன்னுடைய இடது கைக்கு தெரியாம வலது கையால கொடுக்கக்கூடிய சதக்கா என்ன. சுபஹான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சதக்கா அவ்வளவு பெரிய அமல், வாழ்க்கையில் பெரிய ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸதகத்து லதுத்ஃபி அன் அஹ்லிஹா ஹர்ரல் குபூர். சதக்கா ஈகுதே கபருடைய வெப்பத்தை அப்படியே அணைச்சி போட்டுடும். வெளியில எங்களுக்கு எவ்வளவு சூடு, வெளியில இறங்கின எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், நோம்பு எவ்வளவு கஷ்டத்தோட தாங்கி கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபருக்குள்ளால எப்படி கபர்ல வாழக்கூடிய மக்கள். அப்ப அந்த கபருடைய சூட்டை வந்து நாங்க எங்கட சூட்டை ஏசிய கொண்டு தணிக்கிறோம், ஃபேனை கொண்டு தணிக்கிறோம், குளிராட இடங்கள்ல இது தணிக்கிறோம். ஆனா கபருடைய சூட்டை எப்படி தணிக்கலும்? அந்த கபராளிகள் எப்படி தணிப்பாங்க? இந்த கபருடைய சூட்டை தணிக்கிறது சதக்காவா, விளாட்டான அமல் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன சதக்கா லதுத்ஃபி கலபர் ரப். அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கிற அமல். வாழ்க்கையில எல்லா மனிதனும் பாவம் செய்யறவன், அப்படிதான் எல்லா மனிதன் கிட்டையும் பாவம் ஈக்கும். இந்த பாவத்தால சில நேரம் அல்லாஹ் கோபப்படுவான், மனிதர்களுக்கு தண்டனைகளை கொடுப்பான், சோதனைகளை கொடுப்பான். அல்லாஹ்வுடைய கோப பார்வை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால
பெரிய ஒரு பயங்கரமான நோய்க்கு நாங்கள் எல்லாரும் முகம் கொடுத்தோம். தொழுவுறத்துக்கு கூட வரையலாத நிலைமை, வெளியே இறங்கியலாத நிலைமை. சொந்த உமா ஐந்தாலும் அந்த நோயுடைய தொற்று வந்தா கிட்ட வைத்து நலன் விசாரிக்கலாத நிலைமை. அல்லாவுடைய கோப பார்வையோடு இறங்கி சும்மத்திடமே இல்லை. அல்லாவுடைய கோபத்தை எது தெரியுமா தணிக்கும்? சதக்கா. சதக்காவை கொண்டுதான் அல்லாட கோபத்தை தணிக்கல. எங்களோட உம்மா கோவப்பட்டாங்க என்று அவனோட கைய கால பிடிச்சி சரி மன்னிப்பு கேட்க. பாப்பா கோவப்பட்டார் என்று அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலும். நண்பன் கோவப்பட்டா நேரடியா மன்னிப்பு கேட்கலும். ஆனா அல்லாவுடைய கோபத்தை தணிக்கும் இன்னொரு மனுஷனுக்கு நாங்க செய்யக்கூடிய உதவி, இன்னொரு மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யறது அல்லாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ச்சியா கெட்ட மௌத்த தடுக்கிறதும் சதகா. கெட்ட மௌத்த தடுக்கிறோம். எத்தனையோ பேருடைய ஜனாதாவை கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம். நல்லா தான் வாழ்றாங்கப்பா, நல்ல அமல் செய்யறாங்க, நல்லா ஐக்கிறாங்க, பெரிய ஒரு இபாதத்தாலி ஐக்கிறாங்க. ஆனா கடைசி கட்டம் எப்படி இருக்குது? ஹாஸ்பிட்டல் வலிய, மோச்சல் வலி, ஜனாத சீரலி. எவ்வளவு பேரை பாக்குறோம் நடு ரோட்ல மவுத்தாகிறாங்க, நெருப்புல எரிஞ்சு நீர்ல மூழ்கி மவுத்தாகிறாங்க, திடீர் மவுத்தாகிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் கெட்ட மவுத் அல்ல. ஆனா கெட்ட முறையில முடிவுகள் அமைது. சில மனிதர்களுடைய முடிவு எப்படி இருக்குது? வாழக்கூடிய நேரம் அவரை பெருசா அடையாளம் காட்டுறாரு. மௌத்தாகினத்துக்கு போறோம், அவருடைய உடம்பு அவருடைய குடும்பத்தாலே அடையாளம் கண்டு கொள்ளல. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்படியான மௌத்த விட்டு அல்லாஹ் எங்களோட பாதுகாக்கும். கெட்ட மௌத்த முட்டும் தடுக்கிறது சதக்கா. அதனால எங்களுக்கு எவ்வளவு வேலுமோ சதக்காக்கள். நாங்க பெரிய வசதி வாய்ப்பு இல்ல. சிலவங்க எப்படி யோசிக்கிறது, எங்களுக்கு பெரிய வசதி இல்லை, நாங்க என்ன சதக்கா கொடுக்கறாங்க, சதக்கா எடுக்கிற நிலைமை. நாங்க பார்க்கணும் எப்படி தெரியுமா? வாழ்க்கையில ஒரு மனுஷன் நாங்க எங்களுக்கு கால்களால நாங்க நடந்து போறோமா, இந்த பைக்ல போறவனையும் பார்க்க கூடாது, வாகனத்துல போறவனையும் நாங்க பாக்குறதில்ல. கால் இல்லாத மனுஷனை தான் நாங்க பார்ப்போம். கையால அடிச்சு 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 போறாங்களே, நொண்டி 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 போறாங்களே, வீல் சேர்ல போறாங்களே, நடந்து போறோமப்பா அல்ல எங்களுக்கு 2 கால சரி தந்திக்கிறானே, இந்த மனுஷனுக்கு அதை சரி எடுத்துக்கிறானே. நாங்க அப்படித்தான் பார்ப்போம். எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்க செய்யக்கூடிய பாவத்தால எங்களை நல்லா பசியில போட்டு இல்லை, நாங்க தின்னாம இல்லை, குடிக்காம இல்லை. சஹர் செய்யாம நோம்பு நோக்குறோமா, இஃப்தார் செய்யாம நோம்பு திறக்கிறோமா? அல்ல எங்களுக்கு இப்படி சரி தந்திக்கிறானே. எவ்வளவு பேர் சஹருக்கு, எவ்வளவு பேர் உண்றதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு குடிப்பு இல்ல, ஈக்கிறதுக்கு இடம் இல்ல. ரமதான் எவ்வளவு பேர் பார்க்கிறோம். ஏன் இன்னமும் மனப்பெறங்கல்ல? குர்ஆன் சொல்லுது, இன்னமல் முஃமினூன இக்வா. பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையில கல்பெறங்குது. எங்க நாட்டு முஸ்லிம்கள் கஷ்டப்படுறாங்க, கவலைப்படுறாங்க. இன்னும் கல்பெறங்க இல்லையா? இன்னும் எங்க ஏழைகளுடைய விஷயத்துல நாங்க கவனம் செலுத்த மாட்டோமா? இன்னமல் முஃமினூன இக்வா. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முஃமின்கள் மட்டுமல்ல, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஃமின்களும் சகோதரர்கள். இத கூட பிறந்த சகோதரனுக்கு இந்த ஆயத்துல விளக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஃமின்களும் சகோதரர்கள் என்றா, எங்கட கூட பிறந்த ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை என்றா, அவனுக்கு ஆக்சிடென்ட், அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கை கால் இல்லை என்றா எங்கட மனம் இறங்காதான்? கை தொகை செய்வோமா இல்லையா? அதத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு முஃமின்களும் உங்களுக்கு சகோதரன் தான். அவனுக்கு ஒரு கஷ்டம் அவனோட கல்வி கொதிக்கணும், அவனுக்கு ஒரு பிரச்சனை அவனோட மனம் இறங்கணும், அவனுக்கு ஒரு கஷ்டமா என்னையால ஏழுமான உதவியை செய்யணும். அடுத்த வீட்டுல இஃப்தாருக்கு இல்லையா, நாங்க சுற்றுறதுல கொஞ்சம் கொடுப்போம், சதக்கா. சஹர் எங்களுக்கு ஈக்கிதா, கொஞ்சம் மேல் மிச்சம் அடுத்த வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்போம், சதக்கா. ஒரு 2 பாத்திரம் தோத்த கொடுப்போம், சதக்கா. பெரிய பெரிய அமௌண்ட் அல்ல, சதக்கா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கைபருடைய யுத்தம், இந்த நேரத்தில் எல்லாம் பொருட்கள் சாமான் எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த நேரத்துல கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு கிட்ட, உமர் என்ன கொண்டு வந்தீங்க கைபருடைய யுத்தத்துக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன தெரியுமா சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், என் வீட்டுல ஈக்கிறது முழு சொத்துல பாதி அப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம், பாதி எடுத்துட்டு வந்துட்டோம் யா ரசூலல்லாஹ் கைபருடைய யுத்தத்துக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏழ்மையான மனிதன், ஒன்றும் இல்ல. இந்த நேரத்துல கேட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட, அபூபக்கர் நீங்க என்ன வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு பேலன்ஸா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்கிட்ட கொண்டு வாரத்துக்கும் இல்ல, விட்டுட்டு வாரத்துக்கும் ஒன்றும் இல்ல, என் வீட்டுல விட்டுட்டு வந்துட்டு அல்லாஹ்வே ரசூலையும் தான் விட்டுட்டு வந்தீங்க, வேற ஒன்றையுமே விட்டுட்டு வரல யா ரசூலல்லாஹ். அல்லாஹு தஆலா பாக்குறது என்ன தெரியுமா? கொடுக்கிறது குறைவா இல்லையா அதெல்லாம் 2வது. அல்லாஹ் பாக்குறது உனக்கு தந்த சொத்து செல்வத்தை கொண்டு அடுத்த மனிதனுக்கு ஒரு தேவையை சரி பூர்த்தி செய்யா, இதான் நல்லா பாக்குறான்.
நீ கொடுக்கிறது குறவு, சில நேரம் நான் கொடுக்கிற எங்களுக்கு குறவு, இதை கொண்டு அவரை எப்படி பூர்த்தி செய்வாரு? ஒருத்தருக்கு சதக்கா கொடுக்கலும் 2000 ரூபாய் தான். இந்த 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு சரியான கஷ்டம் தான். ஆனாலும் அவருக்கு ஏதும் இவ்வளவுதான் மேக்சிமம். இதை கொடுக்கிறாரு, கொடுக்கிற அளவுக்கு இது குறவான், இதால் அவர் என்னத்தை பூர்த்தி செய்வார் என்றுதான் இவர் யோசிப்பார். ஆனா அந்த 2000 கொண்டு பலவிதமான தேவை பூர்த்தி ஆகும். அவரு எடுக்கிறவருக்கு அது சரியான பெருசு. அதனால இதனால் எவ்வளவு வேணுமோ சதக்கா, வெறுமனே தனவந்தர்கள் மட்டும்தான் சதக்கா கொடுக்கணும், பணம் படைத்த மனிதர்கள் தான் கொடுக்கணும் இல்ல இல்ல. பெரிய கோடீஸ்வர மனிதனொத்தன் பெரிய நிலைமையில இருக்கிறாரு, இவர் 2000 ரூபாய் கொடுக்கிறாரு, இது சதக்கா, இவருடைய சதக்கா இது இல்ல. பெரிய கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, ஆனா 2000 ரூபாய் சதக்கா கொடுக்கிறாரு, இது சதக்கா இது. ஏனென்றா நான் ஆரம்பத்துல சொன்னதை போல நிலைமைகளை சில நேரம் எல்லாம் மாத்தையிலும் நாங்க சதக்கா கொடுக்காம பதுக்குறோமா, அல்லாஹு தஆலா அதை வேற வழியில சில நேரம் செலவு செய்ய வைப்பான். எவ்வளவு பேர் நோய் துன்பத்துல கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் ஈகிறாங்க ஹாஸ்பிட்டல் வழிய டாக்டர்மாரு கொடுக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஸதகா ரத்துல் பலா வ ரத்துல் கதா. வாழ்க்கையில முசீபத்தா சதக்காவை கொடுங்க. வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்கு முகம் கொடுத்துட்டீங்களா, நோய் துன்பமா, சதக்காவுல கொடுத்து அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு ஒரு காலமும் பொய்யாவாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சதக்கா கொடுக்காம வாழ்க்கையில விட்டுட்டோமா, வேற வேற பக்கத்தால் அல்லாஹ் சோதனைகளை கொண்டு வருவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவமும் எல்லாத்துக்கும் தெரியும், சுருக்கமா பேசுறோம். இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பெரிய ஒரு சோதனையோட கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போயிட்டு 11 சகோதரனும் கிணத்துல தூக்கி போட்டாங்க. 11 பேரும் கிணத்துல தூக்கி போட்டுட்டாங்க. இந்த போட்டு வந்ததுக்கு பின்னால யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பத்தி சொல்றாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா இவங்களுக்கு தெரியும் இவங்க 11 பேரும் பொய்யதான் செல்றாங்க. ஆனாலும் இப்ப எங்க போயிட்டு தேடுறது? இந்த மகனை இழந்த பெரிய ஒரு கவலை இவங்க உள்ளத்துல ஈக்குது. அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாங்க, கிதாபுகள் எழுதுறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருஷம் கவலையில் அழுதாங்க. சுபஹானல்லாஹ், 40 வருஷமா அழுகுறாங்க. அழுந்து 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 அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிட்டான், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையை எடுத்துட்டான். கண் ரெண்டும் அப்படியே குருடாகிடும், பொட்டையாகிடும். கிதாபுகள் எழுதுறாங்க, இவ்வளவு பெரிய ஒரு சோதனை ஒரு நபிக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தஃசீருடைய உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்கு வந்து உறவினர்களோட பேசி கொண்டிருந்தாங்க. அந்த நேரம் வாசல் ஒரு மிஸ்கீன் ஒன்று வந்தாரு, எத்தீம் ஒன்று, அனாதை உண்டு. வந்து யாசகம் கேட்டார், எனக்கு எவ்வளவு செலுத்தாங்க, சாப்பாடுன்னு செலுத்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க வேணுமென்று இந்த எத்தீமை புறக்கணிச்சல்ல, அவங்க உண்மையில எத்தீம் வந்ததை காணல, அவங்க அந்த மிஸ்கீனை கவனிக்கல, கேட்டது அவங்களுக்கு விளங்கல்ல. இந்த பக்கத்துல பேசிட்டு இருந்தாங்க, அவர் உண்மையில கவனிக்கல. இந்த புறக்கணிப்பு தான் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோதனை வாரத்துக்கு காரணம் என்று உலமாக்கள் எழுதுறாங்க. சுபஹானல்லாஹ், வினாட்டல்ல கண்ணியமிக்கவர்களே, எங்களுக்கு ஏழும் உதவி செய்ய, ஆனாலும் உதவி செய்ய மனம் வருவது இல்லை. உதவி செய்ய எங்களுக்கு ஏழும், அடுத்த மனுஷன் தேவை ஒரு சின்ன தேவையோட பூர்த்தி செய்யறோம் இல்லை. அதனால சதக்காக்களுடைய மாதம் தான் ரமலான். அல்லாஹு தஆலா பரக்கத்தாக்கி வச்சுக்கிறான். முதலாவது சதக்கா எங்க குடும்பத்து மக்களுக்கு பாருங்க, எவ்வளவு பேர் தேவை உள்ளவங்களை ஐப்பீங்க, கோபதாபங்கள் எல்லாம் ஒரு ஓரத்துல வைங்க. எவ்வளவு பேர் எங்களோட கோபம் ஐக்கியலும் சில நேரத்தில் இது பழி வாங்குற தருணம் என்று நினைச்சு பேசுறான். அவள சொல்றாங்க, எப்படி அவன் பேசின பேச்சுக்கு அவன் அனுபவிக்கத்தான் ஆகணும். ஐத்தான் பாரு, சஹருக்கு தின்றதுக்கும் அல்ல இல்லாமல் ஆக்கிக்கிறான். இந்த பேச்சு பேசவான். இந்த அந்த மனுஷனுக்கு என்ன நாளைக்கு எங்களுக்கு என்ன நிலைமைன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க நல்ல மனிதர்கள் அல்ல, எல்லா மனிதனும் பாவத்தாளி என்று சொல்லி ஹதீஸ் செல்லுது, குர்ஆன் செல்லுது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா தெரியும் நாங்க எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் என்று தெரியும். அதனால எங்க நிலைமை எப்படி மாறும்னு எங்களுக்கு தெரியா. குடும்பத்துக்குள்ள கஷ்டப்படுறது எங்களுக்கு அநியாயம் செஞ்சார் பிரச்சனை இல்லை, அவனுக்கு மன்னிப்போம், மன்னிக்கிறது முதல்ல பேசிக்கொள்வோம். உங்களால ஏழுமான சதக்காவை கொடுங்க, அந்த நல்ல முறையில நடக்கிறது அவனுடைய உள்ளத்துல பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த மனுஷனுக்கு இவ்வளவு வேசினேன், என்னை ஊட்டி தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போறானேப்பா. அல்லாஹு தஆலா யாருக்கு அதிகம் உதவி செய்வான்? கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு. அதனால எப்பயும் கொடுக்கிற கைக்குது, அதை எடுக்கிற கையை விட சரியான உயர்ந்து. அதனால எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்த வசதி வாய்ப்பை கொண்டு உதவி செய்வோம். மனிதர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கேட்போம். குடும்பத்துக்கு யாராவது கஷ்டப்படுறாங்களா? சிலவங்க ஜக்காத் எடுக்கிறாங்க, சதக்கா கொடுக்குறாங்க, ஆனா எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு கொடுக்குறாங்க.
வெளியூருக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. எந்த இடத்துல வாழ்றீங்களோ அந்த இடத்துல கொடுக்கறது தான் சிறந்தது. எந்த ஊர்ல வாழ்றீங்களோ அந்த ஊர்ல கொடுக்கறது தான் சிறந்தது. சதக்காவோ ஜகாத்தோ. ஏழைகளை கண்டீங்களா அவங்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க, தேடி வைத்து கொடுங்க. சில இடங்கள்ல கண்ணால பார்த்தோம் கவலையான செய்தி, தவறாக எடுத்துக்கொள்ள வானம். சில இடங்கள்ல சதக்காவை கூப்பிட்டு கொடுக்கறாங்க, ஜகாத்தை வீட்டுக்கு கூப்பிட்டு கொடுக்கறாங்க. இது முறை இல்லை. நீங்க தேடி போயிட்டு கொடுங்க ஜகாத். ஏண்டா நோம்பு எப்படி கடமையோ, எப்படி தொழுக கடமையோ, ஜகாத் ஒரு கடமை. வீட்டுக்கு கூப்பிட வேணும். ஜகாத் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் டோங்க வந்து எடுத்துட்டு போங்க, இப்படி கொடுக்க வேணும். அது ஒரு முறையில ஊர்ல எல்லாத்தையும் எஸ்எப்எல் பண்ணையில ஆக்கி அந்த இடத்துல கூப்பிட்டு கொடுக்கறது வேற. அந்த கூப்பிட்டு கொடுக்கறதுலயும் கண்ணியத்தை பேரணும். ஏனென்று அவங்க எடுக்கிறதாலதான் எங்கட ஜகாத் பூர்த்தி ஆகும். அவங்க எடுக்கிறதாலதான் எங்கட சதக்கடை நல்லா கிடைக்கும். குரான் நேரடி குரானாயத். ஒருத்தரோட சதக்காவை எடுத்தாங்களா, ஜகாத் எடுத்தாங்களா, எடுத்தவங்களுக்கு நீங்க ஜஸாக்கல்லா சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு ஜஸாக்கல்லா சொல்லணும்னு எதிர்பார்க்க வேணும். இது பிற, இது பிற. இதான கூப்பிட்டு எப்படி கண்ட மாதிரி ஆடு மாட நிக்க வைக்கிற மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறோம். வெயில் என்றும் பாக்குறல்ல, மழை என்றும் பாக்குறல்ல. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, வேக தூக்கிட்டு வந்து புள்ளைய தூக்கிட்டு வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. இது இல்ல கண்ணியம் மிக்கவர்களை முறை. இதான் முறை. தேடி வைத்து கொடுங்க, தேடி போங்க. ஊர்ல தேவையுள்ள மக்களை தேடுங்க, நாடுங்க. மஸ்ஜிதுல கேளுங்க, யாரு விதவை எழுதிக்கிறாங்க, யாரு இல்லாதவங்க ஈக்கிறாங்க, உம்மா வாப்பா இழந்து ஈக்கிறாங்க, யாரு எத்தீங்கள், தேடி போங்க, தேடி வைத்து கொடுங்க. அதுலதான் நல்லா அவட கண்ணியத்தை கொண்டு போவாங்க. வீட்டுக்கு வர சொல்லி கொண்டு போய் கொடுக்குறல்ல, செலவழிங்க. நீங்க வாகனத்துக்கு செலவழிக்கிற பெட்ரோலும் சதக்காதான். அதனால அந்த விஷயத்துல கவனம் செலுத்துங்க. நாங்க கொடுக்கிறது அல்லாஹ் எங்களுக்கு தந்த சொத்துல ஒரு பகுதியை கொடுக்கிறோம். எங்களை கையால மடியால கொடுக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு தந்த பழக்கத்துல கொடுக்கிறோம். நாளைக்கு சில நேரம் நானும் அந்த ஜக்காத் எடுக்கிற கூட்டத்துல அல்லாஹ் வச்சுட்டா, அல்லாஹ் நிலைமையை மாற்றினான். இந்த சிந்தனையோட ஜக்காத் சதக்காக்கள் கொடுக்கப்படும். அதுக்கடுத்து ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்களுடைய விஷயங்கள் கவனம் செலுத்துங்க, கவனம் செலுத்துங்க. முஅத்தின்களுடைய விஷயம் கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5 நேரம் தொழுவிக்கணும், அதான் செல்லணும். அவங்க அப்படியே 30 நாள் மஸ்ஜிதுக்குள்ளதான் நீக்கும். நாங்க சரி 8 ஹவர் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருவோம். தேவையான இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரையுது. இது தார 4 நாள் 5 நாள் லீவ்ல தான் இவங்க போகணும், வரணும், அவங்களோட சொந்த பந்தங்களை சந்திக்கணும். அந்த உணர்வுகளை கொஞ்சம் நாங்க விளங்கி கொள்வோம். அவங்களோட நாங்க மதிப்போம், கண்ணியமா பேசுவோம். எங்களால முடிஞ்ச சதக்காக்கள் அதிகாக்கள் அவங்களுக்கு கொடுப்போம், சந்தோஷப்படுத்துவோம். அவங்களோட உட்கார்ந்து பேசுவோம். உங்களோட வீட்டு நிலைமை எப்படி, எந்த நிலைமைகள், என்ன செய்யணும், கொஞ்சம் உட்கார்ந்து பேசுங்க. சில நேரத்தில் அப்படி பேசுறது கூட அவங்களோட உள்ளத்துல ஆறுதல். நீங்க கொடுக்க தேவையில்லை. சில நேரத்தில் அப்படி பேசுறது அவங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதல். சில எத்தனையோ மனிதர்களுக்கு மஸ்ஜிதுடைய இமாமுடைய பெயர் தெரியா, எத்தனையோ மஸ்ஜிதுகளுக்கு முஅத்தினுடைய பெயர் தெரியா. கேட்டா சொல்றாரு 20 வருஷம் தொலைவாரம், 30 வருஷம் தொலைவாரம். ஆனா இந்த மஸ்ஜிதுடைய இமாம்ட பெயர் தெரியா, இந்த முஅத்தின் பெயர் தெரியா, அவர் எங்க ஓதினவர் என்று தெரியா, எந்த ஊரை சேர்ந்தவர் என்று தெரியா, ஒன்றும் தெரியா. அவர் எப்ப அவருடைய ஊருக்கு போகணும் தெரியும். அவர் ஜனாதா விழுந்தாதான் போறேன் எல்லாரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இப்படி ஏழைகளை கவனிக்கிறீங்களோ, அல்லாஹு தஆலா சில நபர்களை துனியால வச்சுக்கிறான். கடைசியா முடிச்சு கொள்றேன். அல்லாஹ் சில நபர்களை வச்சுக்கிறான். யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப். குர்ஆன் தெரியுது. சிலவங்க இப்ப நல்ல பசங்க உடுத்திப்பாங்க, நல்ல அழகா உடுத்திப்பாங்க. அவனோட தோற்றம் பெரியோரு நல்ல செல்வந்தனை போல இருக்கும், வசதி படைச்ச மனுஷனை போல இருப்பாங்க. ஆனா செல்லுவாங்களே இந்த கிளீன் சூட் எம்டி பாக்கெட் தான் செல்லுவாங்க. பழைய காலத்து மனுஷர் சொல்லுவாங்க கிளீன் சூட் பசங்க உடுத்திப்பாரு. ஆனா அவருடைய சாக்குல ஒன்றுமே இருக்காது, அவங்களுக்கு சல்லியே இல்லை, கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மிஸ்கின் வந்து கேட்கிறாரு, இவருக்கு கொடுக்கறதுக்கும் இல்லை, இவருடைய உள்ளம் பேசுது, எந்த கையிலே ஒண்ணுமே இல்ல வாப்பா, குடுத்திக்கிற பசங்க அல்ல என்னையும் ஒரு கனியா காட்டுகிறானு. குர்ஆன் இதான் செல்லுது. சில மனிதர்கள் எல்லாம் நினைப்பாங்க ஒரு உடுத்திக்கிற உடுப்புக்கு உம்மா இவருக்கு ஈக்கும் வசதி, இவர் நல்ல வசதியோடு இருப்பாருன்னு சொல்லி சில மடையர்கள் ஜாஹிலண்டே எல்லாம் பாவிக்கிறாங்க. மடையர்கள் அப்படிதான் யோசிப்பாங்க. நீங்க உண்மையான நிலவரத்தை அவங்களோட தேடுங்க. என்ன செய்றீங்க, என்ன என்ன இதாக்குறீங்க, என்ன தொழில் செய்றீங்க, உங்களோட வருமானம் என்ன, என்ன கஷ்டம் இருக்குது, பேசுங்க, கதை. அதனால அவங்களுடைய உண்மையான அவங்க வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. கேட்கிறது அவங்களுக்கு வெட்கம், வாயை திறந்து பேச மாட்டாங்க, கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க. நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில ஈகிரமாகிறது, பேசுவோம், பேசினா அவங்கள பத்தி நிலைமைகள் வெளியே வரும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதகாக்களுக்குரிய மாதம்,
நன்மையை சம்பாதிக்கிற மாதம், சதக்காவை கொண்டு சொருக்கத்தை சம்பாதிக்கிற மாதம். ஏழைகளை இனம் காணுவோம், உலமாக்கல் முஅஜ்ஜின்களை இனம் காணுவோம், சமூகத்துல விதவைகளை இனம் காணுவோம், யதீம்கள் அனாதைகளை இனம் காணுவோம். தேடி பார்ப்போம், யாரெல்லாம் தேவையுடைய மக்களோ எங்களுக்கு மேல் மிச்சமாக ஈகிதா குடிச்சு இந்த நல்ல பெரிய மாதத்தில் உதவி செய்வோம். அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்றுக் கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை